ஓ வா எவ்வளோ மீன்டா. ஆமாம் ஓ விட வேண்டியதானே டாஸ் ஃபார்ம்ஸ் அடிமாலி. ஸோ நம்ம வந்து கேப் ரோடு போல் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம்ஸ் போகிறோம். அங்கே போட்டிங் இருக்கான், ஜிப்லைன் இருக்கான். அதில் அங்கே செம்மையா இருக்கியா? இப்போ அந்த மலையை தானே தமிழ்நாடு ஃபைனல் டெஸ்டினேஷன் போயிடலாமா? ஐயோ வர துணியில கட்டி எடுக்கிறாங்க. வாவ் பொட்டாஸ். அதுதான் போங்க ஃபார்ம் வேர்ல்டு. இது இருக்காங்க பாரு. ஓ அண்ணா மழையில போ ஜிப் லைன். இதுதான் ஜிப்லைனா? ஒன்றுமே இல்லை. வெறும் மட்டும்தான். மழையிலேயே ஜிப்லைன் போகிறானுங்க. ரெயின் கோட் போட்டிருக்காங்க, போகிறாங்க. இப்போ நஞ்சிட்டு போய் நான் வரலப்பா. ட்ரெயின் கெஸ்டர் உடையுடன் வந்திருக்காங்க. இந்த புடி தாமன் இறங்கு. அண்ணா வெஸ்ட் வா போட் போடலாம் போட்ல. தேங்க்யூ. இது பாருங்கள், ரொம்ப கைண்டாக இருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கே கொடை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நேற்று நைட் ஒரு ஹோட்டலுக்கு போனோம், அங்கேயே இதே தான். ஏன் இப்படி வச்சுருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் ஒரு கொடை, இன்னொரு கையில் இன்னொரு கொடை. அதான் மேட்ரு. தேங்க்யூ. வாங்க போவோம். பொட்டாஸ் ஃபார்ம் வேர்ல்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். இங்கே தான் வந்து போட்டிங், ஜிப்லைன் மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்களாம். போட்டிங் ஏதோ வந்து ஃபிஷ்ஷு வந்து காலை கடிக்கும், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இருக்கான். இது என்ன போட்? வாங்க போய் பார்ப்போம். பேம்பு போட்டாண்டா. பெடல் போட்டா? பேம்பு ஆள் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனா அவர் சுத்த வேணாம்னு சொல்லி ஆல்ரெடி எனக்கு அது வேற கொஞ்சம் பரிசல் இல்லையா? பரிசல் இல்லையா? ஏய் என்னடா நாய் வேற ஏதோ கத்துது. ஸோ ரெயின் கோட்லாம் கொடுக்குறாங்க. எக்ஸ்டசி ரைடு, பவுல் போட்டு, பெடல் போட்டு, பேம்பு கயக். ஏய் இதுதான் இது அப்படியே போகும்யா. ஆமா. இது அப்படியே போகும். ம் ரெண்டு சைடு ஆக்சுவலாக கீழே உட்கார்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓ பயங்கரமாக மழை பெய்யுது. அட்வென்ச்சரஸாக பண்ணுறோம். மண்டையில் கொடையெல்லாம் மாட்டிட்டு. ஐயோ இது உள்ள கால் வச்சா இது கை இல்லை புரியல, இங்கே உட்கார்றதானா? இல்லை எடுத்துட்டு போவாங்க ரைடு. இல்லைங்க தலைக்கு போட்டுக்கோங்க. மாடா கடிக்குது. இல்லை வைங்க. பயமா இருக்கு. போடா காலை ஏதோ கடிக்குது. வந்து ஃபிஷ்ஷுக்கு போட வேண்டிய ஃபுட் தான். ரெயின் அடிக்குது. நாங்கள் வந்து ஜாலியாக இருக்கோம், ஃபன் பண்ணுறோம். இங்கே பாரு ஃபன் நிறைய குழந்தை மட்டும் எங்கே பாரு காலை கடிக்குது. ஆக்சுவலாக க்யூட்டாக இருக்குப்பா. நான் பண்ணுங்க வேணா பண்ணுங்க. ஐயோ 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 கடிக்குதா? இந்தாங்க. மீன்டா. ஐயோ ஏகப்பட்ட மீன்டா. பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க, ஏகப்பட்ட மீன் இருக்கு. எனக்கு வந்து கால் நீட்ட பயமா இருக்கு, அதனால நீட்டா. வா எவ்வளோ மீன்டா.
அவ்வளவுதான் காலி டப்பா 2 டப்பாவுமே காலி தான். வா உன்னை கடிச்சு கிட்ட வா கடி கடி அவளை கடி கை கொடு கை கொடு. குடிக்க முடியாது. ஃபிஷ் எப்படி குடிக்குவேன் நானு? வன்மண்ணா போடு. எவ்வளவு பெரிய fish பாரு. பாரு எவ்வளவு. மா எனக்கு ஒன்று எடுத்தாமாங்க 2 எடுங்க கேட்க போறாங்க போகும்போது. இங்க பாரு அவன் வீலாக்கு வந்து எஃபெக்டிவா பண்ணு. அவ்வளவுதான். இன்னும் வேணும்னா இதுக்கு மேல இல்ல. டொப்பு டொப்பு டொப்புன்னு கொட்டிட்டே புட்டு தான் போடணும். கொஞ்சம் கொஞ்சமா போடணும். பாரு 4 பாட்டில் காலி பண்ணிட்டீங்க. தப்பு போட்டீங்கன்னா கட்டிக்கலாம். கீழே போய் உட்காரலாமா? ஒன்று உட்காருங்க. நீ போய் அங்க உட்கார்ந்துக்கியா? ஐயோ வேற ஆடுது. எவ்வளவு போட்டிருக்க பாரு. எவ்வளவு டப்பா மீனுக்கு. எங்க போறோம்? அப்படியே எல்லாரையும் கவர் பண்ணிட்டு வரேன். அனகோண்டா மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட்ல இப்படி தான் போவானுங்க அனகோண்டா படத்துல கிளைமேக்ஸில். அந்த போட்டு மாதிரி தான் இருக்கு. பிளட் ஆர்ச்சிட்னு ஒரு படம் இருக்கும். காட்டுக்குள்ளே வந்து ஒரு பூ தேடி போவானுங்க. அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலி. பாருங்க இடம்லாம் பார்த்தா அதே எஃபெக்ட் தான் இருக்குது. அமேசான் காடுகளில் போகிறோம்னு நினைக்கிறேன். ஃபிஷ் ஃபீடிங்னு ஏதோ இருக்கா. நம்ம வந்து ஜிப்லைன் பண்ணிக்குமா இது இருக்கா 300 ரூபாய்க்கு. சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். எதையாவது பண்ணுவோம். பெரிய ஜிப்லைன்லாம் க்ளோஸ்டு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடுறான் வந்து ஜிப்லைன் இன்னைக்கு கிளைமேட் கண்டிஷன்ஸ்னால க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. இது குட்டியாக இருக்குன்றதுனால வச்சுருக்காங்க. சின்னதாக ஏதோ ஒரு லேக் மாதிரி ஏதோ பேக் வாட்டர் மாதிரி ஏதோ ஒரு இடம். அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு ஃபேமிலி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷ் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி குழந்தைங்க சின்ன சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட் இது. அனதர் குடும்பங்கள் கொண்டாடும் ஸ்பாட். ஜிப்லைன் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து வந்து அங்கே போகும். ஒரு 50 மீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளோதான். 300 rupeesக்கு 50 மீட்டர்ஸ் இருக்குது ஜிப்லைன். வாங்க, இது வரைக்கும் நான் ஜிப்லைன் போனதில்லை. போய் பார்ப்போம். ஏ சிட்டா ஆமாம். ஓ ஓஹோ फोटो ले लो फोटो।